மையமாக கொண்டு இயங்கி வரும் அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்றத்தை இந்தியா முழுக்க தீவிரமாக கண்காணித்து வருகிறது. பெரும்பாலும் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அவர்களது தொடர்புடைய பெரும் புள்ளிகளை சிறைக்கு அனுப்பியதில் ஈடியின் பங்கு சமீப காலங்களில் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. அதே நேரம் அமலாக்கத்துறை ஆளும் பாஜகவின் ஆதரவாக செயல்படுவதாக தேசிய தலைவர்களே குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில்தான் கடந்த 1ஆம் தேதி மதுரையில் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. கரைப்படிந்த கைகளுக்கு விலங்கு மாட்டிய அமலாக்கத்துறை உயர் அதிகாரி ஒருவர் கலர்படிந்த கையோடு போலீசாரிடம் சிக்கினார். திண்டுக்கலை சேர்ந்தவர் மருத்துவர் சுரேஷ் பாபு. இவர் மீது சொத்து குவிப்பு புகார் இருந்துள்ளது. இந்நிலையில் மதுரையில் உள்ள அமலாக்கத்துறை அதிகாரியாக பணியாற்றி வந்த அங்கித் திவாரி சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரிக்காமல் இருக்க சுரேஷ் பாபுவிடம் 3 கோடி ரூபாயை லஞ்சமாக கேட்டிருக்கிறார். அதன் பிறகு முதற்கட்டமாக 20 லட்சம் ரூபாயை அங்கித் திவாரி மருத்துவரிடமிருந்து வாங்கிய போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக கைது செய்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை அதிகாரியை லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டது அரசியல் களத்தில் சூட்டை கிளப்பிவிட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனைக்காக சென்றிருந்தனர். அப்போது அங்கிருந்த மற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை சோதனை செய்ய விடாமல் தடுத்தனர். ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையிலும் தொடர்ந்து 15 மணி நேரத்திற்கு மேல் சோதனை நடைபெற்று பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இந்நிலையில்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அத்துமீறி அலுவலகத்திற்குள் நுழைந்ததாக தமிழக டிஜிபியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் புகார் கொடுத்திருந்தனர். மேலும் அதை நினைவூட்டும் விதமாக மீண்டும் ஒரு கடிதத்தையும் அமலாக்கத்துறை சார்பாக அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் சோதனை நடைபெற்ற போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் லஞ்ச ஒழிப்பு போலீசாரை தடுத்து நிறுத்தியதாக மதுரை தள்ளாகுளம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சோதனையின் போது வெளியான வீடியோ மற்றும் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை தடுத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் வழக்கில் சேர்க்கப்படுவார்கள் என தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது.